இவ்வளவு நாளா ஆர்கா தான் மாசா கெத்தா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த கொலைகார திமிங்கலத்தையே கொலவெறியோட துரத்துறவனுங்க இருக்கானுங்களாம். பைலட் வேல்ஸ். பைலட் வேல்ஸ்னு சொன்ன உடனே வணக்கம்டா மாப்பிள்ள சென்னையில இருந்து இது மாதிரி ஏரோப்ளேன் ஓட்டுமாலாம் கேட்க கூடாது. அப்புறம் இது சொல்லப்போனா திமிங்கலமே கிடையாது, ஓவரா வளர்ந்த ஓவர் சைஸ்டு டால்பின். ஆர்காக்கு அப்புறம் இதுதான் பெரிய டால்பின் வகையா. மெயின் மேட்ரு அதோட தலையில தோ இங்க இருக்கு. இந்த போனிக் லிப்ஸ்ன்ற ஒரு இடத்து மூலியமா கிளிக் கிளிக்னு சத்தத்தை உருவாக்கும். அந்த சத்தம் அதோட ஏர் நெத்தியில இருக்கிற மெலனின்ற ஒரு கொழுப்பான அமைப்புக்கு போகும். அந்த மெலன் இந்த சவுண்ட ஒரு நேர்கோட்டுல அனுப்பும், டார்ச் லைட் மாதிரி. அப்புறம் அந்த சத்தம் எது மேலாச்சும் பட்டு ரிட்டர்ன் வரும்போது அதோட கீழ்த்தாடையால அந்த அதிர்வலைகளை உணர முடியும். அதை கணக்கு பண்ணி மூளையில ஒரு மூளையில உட்காந்து 3D மேப்பை போட்டு தன்னை சுத்தி என்ன இருக்குன்னு இருட்டுலையும் தெரிஞ்சுக்க முடியும். முக்கியமா மத்ததெல்லாம் ஆர்கா வருதுன்னு தெரிஞ்சாலே தெரிச்சு ஓடிடும். இந்த வீடியோ பாருங்க. எப்படி சொராலாம் துண்டக்கானோ துணியக்கானோ ஓடுது பாத்தீங்களா? ஆனா இந்த பைலட் பசங்க அதுக்கு ஆப்போசிட். ஆர்காவை பார்த்தாலோ இல்ல அது சவுண்ட் கேட்டாலோ அதை விரட்டுவானுங்க. இவனுங்க என்னதான் ஆர்காவோட குட்டியா இருந்தாலும் எண்ணிக்கையில் அதிகமா சுத்துவானுங்க. அதனாலேயே ஆர்கா இவனுங்களை பார்த்தா பயப்படும். சப்போஸ் மாட்டிக்கிட்டா கூட்டம் சேர்ந்து இந்த மாதிரி 50 பேர் வந்து உங்க காது கிட்ட கத்துனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி கண்ணா பின்னாடி சவுண்ட் விட்டு கூட கொஞ்சம் அடியும் கொடுத்து அனுப்பிடுவானுங்க. அதனாலேயே இவனுங்களை பார்த்தாலே ஆர்கா ஓடிடுறது. இவனுங்கள்ட்ட அடி வாங்கி காயம் பட்டா கொஞ்ச நாளுக்கு வேட்டையாட முடியாது. அதான் சோக்கா மூளையை யூஸ் பண்ணி தவிர்த்துறது. அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா இல்ல ஏதாச்சும் புதுசா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே எனக்கும் மோட்டிவேஷனா இருக்கும். இந்த ஆர்கா மாதிரி நீங்களும் சில இடத்துல இருந்து சைஸா எஸ்கேப் பண்ணீங்கன்னா உங்க பொழப்பு பொறி உருண்டாகாம தப்பிச்சுக்கலாம்.